என் மேல ஒரு பெரிய ட்ரஸ்ட் இருக்கு, நான் சொன்ன எல்லாமே நம்பணும் அப்படின்லாம் இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன ட்ரஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா? 15 கோடி ரூபாய் அவங்க வந்து அந்த சேனல்ல கொடுக்கறதுக்காக கேட்டாங்க. ஜஸ்ட் சேனல். என்னால அது வாங்க முடியாது. தமிழ்ல டெக் சேனல்கள்லயே ஒரு முக்கியமான சேனல் தான் டெக் பாஸ். டெக் பாஸ் அப்படின்னு சொன்னாவே இவரோட முகம் தான் நமக்கு ஞாபகம் வரும். இவரோட பேர் சுதர்சன். சுதர்சன் தான் இந்த யூடியூப் சேனலோட ஓனர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதுதான் கிடையாது. டெக் பாஸ்ல அவரு ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. டெக் பாஸ் அப்படிங்கிறது வந்து அடடா கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி யூடியூப் சேனல். டெக் பாஸோட உண்மையான ஓனர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெக் பட்டி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அதுவும் ஒரு கண்டென்ட் இருக்கக்கூடிய சேனல். அதுல இருக்கக்கூடிய நபர் தான் உண்மையான இந்த சேனலோட ஓனர். டெக் பாஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்தது. இவ்ளோ கிரியேட்டிவிட்டியை வச்சுக்கிட்டு யூடியூப் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஏன் வேற ஒருத்தவங்க கீழே இவங்க வேலை செய்யணும், தனியாவே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ரொம்ப நாளா எனக்கு தோணிக்கிட்டு இருந்தது. அந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன்.